வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதிச்சேவைகள் சட்டத்தை திருத்துவது குறித்த அமைச்சரவையின் அறிவிப்பு. தாயால் விற்கப்பட்ட சிறுமி பிற்கு மற்றும் வியாபாரிகளால் பாலியல் துஷ்பிரயோகம். ஹம்பத்தோட்டையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது. நள்ளிரவு ஏற்பட்ட அனர்த்தம், பலியான இளம்பெண் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். கத்தியில் கைரேகைகள், ரங்க நிஷாந்துவின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம். திருகோணமலையில் சட்டவிரோத புதிய அகழ்வு, காவல்துறை விசாரணைகள் தீவிரம். பள்ளத்தில் வீழ்ந்த பாடசாலை வேன், மாணவர்கள் பலர் காயம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். நிதிச்சேவைகள் துறையை நிர்வகிக்கும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை மறு ஆய்வு செய்து வலுப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த யாய்தீச தெரிவித்துள்ளார். 2011 ஆண்டின் 42ஆம் இலக்க நிதி பரிவர்த்தனை சட்டம் நடைமுறைக்கு வந்து சுமார் 15 ஆண்டுகள் கடந்துவிட்டதாகவும், குறித்த அந்த காலகட்டத்தில் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிதிச்சூழலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டத்தின் உரிமம் வழங்குதல், மேற்பார்வை, தீர்வு காணுதல், நிறுவன ஆளுகை, வைப்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அங்கீகரிக்கப்படாத வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு எதிரான நடைமுறையாக்கும் தொடர்பான பிரிவுகளில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி 2011ஆம் ஆண்டின் 42ஆம் இலக்க நிதிச்சேவைகள் சட்டத்தை திருத்துவதற்கான மசோதாவை தயாரிக்குமாறு சட்ட வரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற தகுதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் அட்டமஸ்தானத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மூத்த பிக்கு ஒருவராலும் தம்புள்ளை வியாபாரி ஒருவராலும் 14 வயது சிறுமியொருவர் கொடூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 15 வயது என கூறப்பட்ட நிலையில் அவர் தற்போது 14 வயது மற்றும் 4 மாதங்கள் நிரம்பியவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் தாயாரை 1 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு பிக்குவிடம் சிறுமியை ஒப்படைத்ததாக சிறுமி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பிக்கு தங்கியிருந்த அறை, அங்குள்ள கதவுகள் மற்றும் அலுவாரிகள் குறித்து சிறுமி வழங்கிய தகவல்கள் சம்பவ இட ஆய்வின் போது துல்லியமாக பொருந்தியுள்ளன. இது வழக்கின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகின்றது. தம்புள்ளை பகுதியில் சிறுமியின் தாய் தேன் விற்பனையில் ஈடுபட்டிருந்த போது அங்குள்ள வியாபாரி ஒருவரால் சிறுமி பலமுறை வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான இட ஆய்வு நாளைய தினம் நடைபெறவுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த வழக்கில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாதது மற்றும் போலீசாரின் மெத்தன போக்கு குறித்தும் பல்வேறு தரப்பினரும் கவலை வெளியிட்டுள்ளனர். போலீசார் முறையாக விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை பேரிட தவறினால் வழக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு மாற்றப்படும். அவ்வாறு நிகழும் பட்சத்தில் சட்ட ஆலோசனைகளை பெற 4 முதல் 5 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டு குற்றவாளிகள் தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வழக்கை திசை திருப்ப சில தரப்பு முயன்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தல்கல்லியின் குடவெல்ல பகுதியில் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்திய போது குறித்த நபர் மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உரிமம் பெற்ற துப்பாக்கியை கொண்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்தவர் தற்போது தங்களை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபரை நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹபராதுவ கொக்வத்து பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்த பெண்ணின் மரணம் மின்னலால் ஏற்படவில்லை என்றும், வீட்டின் கூரை மற்றும் சுவர்களின் சிதறல்களால் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களே காரணம் என்றும் திடீர் மரண விசாரணை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஹபராதுவ திடீர் மரண விசாரணை அதிகாரி கமல் காமினி திலக்க முன்னிலையில் கராபிட்டிய தேசிய வைத்தியசாலையில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த 3ஆம் திகதி நள்ளிரவு 12:30 மணியளவில் பெய்த கனமழையின் போது ஹபராதுவ கொக்வத்த பகுதியில் உள்ள வீட்டில் மின்னல் தாக்கியுள்ளது. இதன்போது வீட்டில் தங்கியிருந்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் இமாஷா மதுபாஷினி எனும் 26 வயதான இளம்பெண் உயிரிழந்திருந்தார். இதன்போது காயமடைந்த மற்றைய பெண்கள் மேலதிக சிகிச்சைக்காக கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இரு பெண்களும் அப்பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரிபவர்கள் எனவும் அவர்கள் அறையில் இருந்தபோது மின்னல் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி மின்னல் தாக்கிய பின்னர் வீட்டின் சுவர்களும் கூரையும் இடிந்து விழுந்த அப்பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டமையே மரணத்திற்கு காரணம் என்றும் பிரேத பரிசோதனை அதிகாரி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மற்றொரு இளம்பெண் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய பிறகு அவரிடம் இருந்தும் வாக்குமூலம் பெறுமாறு மரண விசாரணை அதிகாரி அறிவுறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்துவின் மரணம் மற்றும் அது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை என்பன பாரிய சந்தேகங்களை தோற்றுவிட்டுள்ளன என்று பிவித்தர்கல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதயகம்மன் பில தெரிவித்தார். எதிர்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் திசுக்கையியல் மற்றும் நச்சியியல் பரிசோதனைகளின் முடிவுகள் வருவதற்கு முன்னரே தவறான முடிவெடுத்து மரணம் என முடிவெடுத்தது ஏன்? கத்தியில் இருந்த கைரகைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த இரத்தக்கரிகள் ரங்க நிஷாந்துவுக்கு உரியவைதானா என்பது உறுதிப்படுத்தப்பட்டதா? சம்பவம் இடம்பெற்ற ஆரம்பத்திலேயே இது தவறான முடிவெடுத்து மரணம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்த நிலையில் மருத்துவ குழுவினர் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாகினார்களா? மருத்துவ குழுவில் அரசின் ஆதரவாளர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகியுள்ளது. எனவே சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் மூவர் அடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றினூடாக மீளவும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 4 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கணினி குற்றவாளிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 7210 இருந்த கணினி குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் 2025ஆம் ஆண்டில் 12650 பாரியளவில் அதிகரித்துள்ளன. இலங்கை இவ்வாறான சர்வதேச குற்றவாளிகளின் புகலிடமாக மாறி வருவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். திருகோணமலை கந்தளாய் பிரதான வீதியில் உள்ள அரசமரச் சந்தியில் புதையல் தேடுவதற்காக குழியொன்றை தோண்டிய சந்தேக நபர் ஒருவரை கந்தளாய் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் உள்ளூர் மக்களால் போற்றப்படும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறித்த இடத்தில் குறித்த புதையல் தேடும் நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுமார் 5 அடி ஆழத்திற்கு குழியை தோண்டியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் அந்த இடத்தின் உரிமையாளரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மற்றொரு பெண் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாவலப்பிட்டி கெடபுலாவில் இன்றைய தினம் காலை 7 மணியளவில் விபத்து இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 13 பேர் நாவலப்பிட்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி 7 முதல் 10 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பில் நாவலப்பிட்டி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.